Welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 3, creating charts in Excel 2013. And the name of the topic is types of chart. If we already discussed some types of chart, in this remaining types of chart we will discuss the next one by one. So we already create the chart. You can create a chart from the data enters in your worksheet. நம்ம worksheetல நம்ம ஒரு சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். And then you will use to data into create chart of different types. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஒரு சார்ட்டை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னா சார்ட் டைட் ஆப்ஷன். Then there is the list of the chart. Then first one is the line chart, bar chart, toughness chart, column chart, scatter chart, area chart, 3D stacked column chart, pie chart, radar chart, and then last one is the 3D surface chart. So in the options la last நம்ம some chart of options பத்தி discuss பண்ணிருக்கோம். That means line chart, column chart, 3D stacked chart and bar chart option. And then now you can go to discuss with this and missing of the types of chart. In this first one is the scatter chart. In first one is the remaining chart is the first one scatter chart. A scatter chart plot each data point with a marker. So in the scatter chart option, so scatter chart வந்து உங்களுக்கான we already discussed the line chart. நம்ம line chart discuss பண்ணோம் இல்லையா, அந்த line chart உடைய base of the methodல தான் அதே same structure of methodல தான் உங்களுக்கு எது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த scatter chart இருக்கும். பட் சிம்பிள் டிஃப்ரெண்ட் ஸ்கேட்டர் சார்ட்டுக்கும் லைன் சார்ட்டுக்கும் உள்ள சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்கேட்டர் சார்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற தட் மீன்ஸ் உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வேல்யூஸ் மார்க்கிங் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிக்சல் பாயிண்டில் தட் மீன்ஸ் டாட்டட் சிம்பிளில் மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க வித்தவுட் கனெக்டிங் எனி லைன். ஸோ லைன் சார்ட்டில் உங்களுக்கான ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் ஒன் பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கும், கனெக்டிவிட்டி லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். பட் த ஸ்கேட்டர் சார்ட்டில் வித்தவுட் கனெக்டிங் எனி லைன். Unlike a line chart, the x-axis of the scatter chart has numbers not text label. ஸோ உங்களுக்கான டெக்ஸ்ட் லேபிள் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான x-axisக்கான scatter chart has only the number of values, not enter the number not enter the text of label. ஓகேங்களா, உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் ஒன் பாயிண்ட்டுக்கு connections of lines is not showing in your scatter chart. The x-axis tick marks are spaced according to their values and not just evenly spaced along the axis. So the ஒரு ஆக்சிஸில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஒரு ஆக்சிஸ்க்கும் அனதர் ஒரு ஆக்சிஸ்க்கும் இடையே உள்ள அந்த ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஸ்பேஸஸை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டு நாட் கனெக்ட் த எனி ஒன் லைன். ஓகேங்களா, the x-axis tick mark are spaced according to their values. ஸோ x-axis என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கான கேட்டகரிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டில். ஆனால் இந்த ஸ்கேட்டர் சார்ட்டில் அகைன் ஒய் ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கான நம்பர்ஸ் தட் மீன்ஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் உங்களுக்கான வேல்யூஸை செட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸாக உங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். தட் இஸ் த ஸ்கேட்டர் சார்ட் definition. Then next one is the scatter chart point. Scatter chart are useful while plotting relationship between linked set of numbers. ஸோ ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவிலேருந்து நமக்கான ரிலேஷன்ஷிப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூக்கும் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வேல்யூக்கும் ஸோ கம்பேரிசன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக லைன் சார்ட் பார்த்தோம், காலம் சார்ட் பார்த்தோம். இது எல்லாமே வந்து கம்பேரிசனுக்காக ஒரு செட் ஆஃப் இயர்ஸுக்கும் அனதர் செட் ஆஃப் இயர்ஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது, அந்த காம்பனண்ட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது எது, லாஸ்ட்டாக யூஸ் பண்ணால் லைன் சார்ட்டும் காலம் சார்ட்டும். அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டர் சார்ட் ஆப்ஷன். The line chart can be connected with the line, but the scatter chart often used without any connection.
ஸோ என்ன பண்ணுறாங்க, வித்தவுட் எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கான லைன் சார்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவான மார்க் இருக்கும். அதே சேம் டைமில் ஒரு லைனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் வித்தவுட் கனெக்ஷன்ஸ், எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் சார்ட். திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த ஸ்கேட்டர் சார்ட். த இமேஜ் இஸ் ரெப்ரசன்ட் திஸ் ஒன்லி ஃபார் த பாயிண்ட் ஆஃப் வேல்யூ, just only marking the point of value only. ஓகேங்களா. then the next types of chart, the next types of chart is the pie chart. The pie chart is the represent, a pie chart is used to plot data having a single data series. ஸோ இந்த பை சார்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிங்கிள் டேட்டா சீரியஸை எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டேட்டாஸ் ஒன் ஆர் மோர் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை லெஜெண்டாக உங்களுக்கு எடுத்துக்காது. சிங்கிள் டேட்டா சீரீஸை மட்டும் உங்களுக்கு அக்செப்டடு வேல்யூஸாக இருக்கும். ஸோ இந்த பை சார்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா பீஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ ஒரு பீசஸ் ஆஃப் பார்ட்ஸாக உங்களுக்கு என்ன இருக்கும், அசைனாக இருக்கும். தட் மீன்ஸ் அது ரவுண்ட் ஷேபிள் ஆப்ஷனில் நம்ம கேக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேக்கில் இருக்கிற சென்டர் ஒரு ரவுண்ட் ஷேப் கேக்கில் நம்ம பீஸ் ஆஃப் கேக்ஸை நம்ம எடுத்து கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கான பீசஸ் அசைன் ஆகிருக்கும். தட் இஸ் த பை சார்ட் ரெப்ரசன்டேஷன். ஈச் டேட்டா பாயிண்ட்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை ஒன் ஸ்லைஸ். ஸோ அந்த பீசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்லைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பை சார்ட் ரெப்ரசன்டேஷன். ஈச் டேட்டா பாயிண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஒன் ஸ்லைஸ் ஆஃப் த சர்க்குலர் பை சார்ட். ஒரு சர்க்குலர் பை சார்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லைஸ், ஸோ சிறு துண்டுகளாக என்ன பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வேல்யூஸ். த சைஸ் ஆஃப் ஈச் ஸ்லைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வேல்யூ இட் ரெப்ரசன்ட். கரெக்டாக எக்ஸாக்டான வேல்யூஸ் உங்களுக்கான 100% இருக்குதுன்னா அந்த 100% பேசிஸில் 40 வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, மீதி ரிமைனிங் இருக்கிற 60 வேல்யூஸ் என்ன அப்படின்றத என்ன பண்ணுது, உங்களுக்கான அடுத்த லெவல் ஆஃப் பாயிண்டிங்காக இந்த ஸ்லைஸ் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா. டோட்டல் 100% டிவைட் ஆகிருக்கும். 100%லேருந்து 20, 60 அண்ட் தென் ரிமைனிங் 15 அண்ட் 5 இந்த மாதிரி பர்சன்டேஜ் லெவலில் ஸ்லைஸஸாக உங்களுக்கு என்ன ஆகும், பை சார்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் வரும். தட் இஸ் த கிவன் வேல்யூ. த நெக்ஸ்ட் ஒன், ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ் டேக்கன் டுகெதர் மேக் எ கம்ப்ளீட் சர்க்கிள். ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் வேல்யூவும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில், தட் மீன் 100ன்ற பேசிஸில் ஃபுல் சர்க்கிள் பேசிஸும் உங்களுக்கு அசைன் ஆகும். திஸ் இஸ் த பை சார்ட் ரெப்ரசன்டேஷன். Now this pie chart image is, the given image is pie chart representation. The circle formations is making given values. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீரீஸை மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த சிங்கிள் சீரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸை என்ன பண்ணுறோம், செல்ஸ் டாய்ஸ் இன் இயர் 1 அண்ட் இயர் 2ல் உங்களுக்கான வேல்யூ சிங்கிள் சீரீஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், கார்ஸ் அண்டு பஸ்ஸில் ட்ரக்ஸ் அண்ட் டோல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சிங்கிள் சீரீஸாக உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கலர்ஸ், ஒவ்வொரு கலர்ஸ் வைஸ் என்ன ஆகுது, உங்களுக்கான ஸ்லைஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா, பாயிண்ட் ஆஃப் சிறு துண்டுகளா. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த 3D surface chart. Next one is the 3D surface chart. ஸோ இந்த 3D surface chart 3-dimensional வியூவில் உங்களுக்கு வியூ ஆகும். Now a 3D surface chart create a 3-dimensional view of data. A topographics map is an example of these types of chart. Topographics map பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப் டிசைனிங்கில் டோபோகிராஃபிக்ஸ் மேப் என்ன மாதிரி ஷோ ஆகுதோ அதே சேம் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கான 3D சர்ஃபேஸ் சார்ட் ஷோ ஆகும். தென் திஸ் இஸ் த வியூ ஆஃப் 3D சர்ஃபேஸ் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ், அதாவது ஒரு லேயர் ஆஃப் போர்ஷன்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். இந்த 3D சர்ஃபேஸ் சார்ட் என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஏதோ ஒரு போர்ஷன்ஸில் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவுக்குள்ளார ஏதோ ஒரு பார்ட்ஸ் உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா அது என்னவாக இருக்கும், அப்படியே மிதண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த 3D சர்ஃபேஸ் சார்ட் உங்களுக்கு டிசைனில் இருக்கும். ஓகேங்களா, 3D சர்ஃபேஸ் டாஸ் டிசைனில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த toughness chart. Next one is the toughness chart. The toughness chart is basically, the toughness chart is shown in the relationship of part to the whole data. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் என்ன சார்ட்டு, நமக்கான பை சார்ட் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம். ஸோ இன்டிஜுவல் ஒரு சிங்கிள் சீரியஸாக ரெப்ரசன்டேஷன்ஸாக ரவுண்ட் சர்க்கிள் பேசிஸில் ஸ்லைஸை நமக்கு ஷோ பண்ணும் அப்படின்ட்டாங்க. அதே சேம் மெத்தடில் தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டஃப்னெட் சார்ட் அசைன் ஆகுது. பட் த ரிலேஷன்ஷிப் டிபெண்ட்ஸ் அப்பான் த
பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் பை லேயராக உங்களுக்கு டிசைன் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டஃப்னட் சார்ட். A toughness chart shows the relationship of parts to the whole. Unlike a pie chart, it's contain more than one data series. ஸோ இந்த கண்டெயின் ஆஃப் டஃப்னஸ் சார்ட் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட் பேசிஸில் இருக்கும். பட் சிங்கிள் சீரியஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது பை சார்ட். ஆனால் மோர் தென் ஒன் சீரியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டஃப்னஸ் சார்ட். ஓகேங்களா? ஸோ மோர் தென் ஒன் சீரீஸ் ஆஃப் டேட்டாஸ் எடுத்துக்கும். தென் each rings of toughness chart represent one data series. ஒவ்வொரு டேட்டா சீரியஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங், தட் மீன் ஒரு சர்க்கிள்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் இமேஜஸை எதை பேசிஸை உங்களுக்கு எடுக்குது, உங்களுக்கான ஒரு சீரியஸ்க்கான வேல்யூ ஒரு ரிங். ஓகேங்களா? அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு என்ன ஆகுது, டஃப்னஸ் சார்ட்ஸ் கிரியேட் ஆகுது. த இன்னர் ரிங் இஸ் ஃபார் இயர் 1 அண்ட் outer ring 1 is the one is for year 2. ஸோ இன்னர் லிங்க் அண்ட் அவுட்டர் லிங்க்ன்ற மாதிரி என்ன இருக்குது உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் டஃப்னட் வந்து அசைன் ஆகுது. த இன்னர் ரிங் இஸ் ஃபார் இயர் 1 அண்டு அவுட்டர் ரிங் இஸ் த இயர் 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, டஃப்னட் சார்ட் அசைன் ஆகுது. திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த டஃப்னட் சார்ட். பார்த்தீங்கன்னா இந்த டஃப்னட் சார்ட்டில் லேயர் பை லேயராக உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரே இதில் ஒரே சேம் கலராக இருக்கிறதால ஒரே பாயிண்ட் ஆஃப் வேல்யூவாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகலை, ஸோ உங்களுக்கான லேயர்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படின்ற மாதிரி இன்பிட்வீன் ஆஃப் சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், உங்களுக்கு எம்டி போர்ஷன்ஸ் அசைன் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த டஃப்னட் சார்ட் டயக்ராம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஏரியா சார்ட். An area chart is similar to a line chart, but the data point mark are not displayed. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏரியா சார்ட், லைன் சார்ட், இந்த ஆப்ஷன்ஸ் என்ன எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் சார்ட் எல்லாமே வந்து சிமிலர் மெத்தட் தான். பட் இந்த ஏரியா உங்களுக்கான லைன் சார்ட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, டேட்டா பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஏரியா சார்ட்டில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டேட்டா பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான எக்ஸாக்ட் கலர் லொக்கேஷன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கிங் த டிஃப்ரெண்ட் கலர் பேஸிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கான ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. தென் த ஏரியாஸ் beneath the line is filled with color. ஸோ ஒவ்வொரு லைன் பேஸஸும் என்னவா இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் சீரியஸ் ஒரு கலர்ஸ்லையும், செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அனதர் ஒன் செட் ஆஃப் கலர்ஸ்லையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, beneath the line is filled with color ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். தென் யூ கேன் ஆல்சோ பிளாட் சீரியஸ் ஒன் ஆன் டாப் ஆஃப் அனதர் ப்ரொடியூசிங் எ டோட்டல். ஸோ மொத்த இமேஜஸையும் என்ன பண்ணிவிடும், ஒரே கலர் பேஸஸாக ஃபுல் கலர்ஸ் கோடிங்ஸாக உங்களுக்கு டிசைன் ஆகுது. யூ கேன் ஆல்சோ பிளாட் சீரியஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுத்துருக்குற சீரியஸ் 1 அண்ட் சீரியஸ் 2னா சீரியஸ் 1 கலர்ஸில் ஃபுல்லி ஃபில்டு அண்டு செகண்ட் ஒன் சீரியஸ் டு ஃபில் அனதர் ஆன் கலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா சார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஏரியா சார்ட் இஸ் எம்பசிஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் டேட்டா ஓவர் டைம். ஸோ கொடுத்துருக்குற வேல்யூஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த டேக்கிங் ஆஃப் வேல்யூஸை சேஞ்சிங் டேட்டாஸ். ஸோ எவ்வளோ ரேஞ்சஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற பேசிஸில் என்ன இருக்கும், உங்களுக்கான வேல்யூஸ் எம்பசிஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் டேட்டா ஓவர் டைம். ஸோ டைம் பேசிஸில் உங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கான வேல்யூஸ் பை கலர்டாக ஃபில் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஏரியா சார்ட் ஆப்ஷன். Now see this area chart diagram. The diagram is filled in the color code. In the first one option, first one is the series 1 is the fixed one single color, and then second one blue colors also series another one series. So blue color is the series 1 and red color is the series 2 option. So இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல filling the colors series 1 and series 2 is the assigning the area chart structure. Then next one is the radar chart option. Next one is the radar chart. A radar chart plot data in concentric circle. The radar chart is the plot data in concentric circle form. ஸோ உங்களுக்கான சர்க்கிள் ஃபார்மேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ஒரு டைமென்ஷன் வியூவில் சர்க்குலேஷன் ஃபார்மில் உங்களுக்கு அசைனாக இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடார் சார்ட் ஆப்ஷன். The radar chart plot data in concentric circle. Each data series is plotted along the separate axis from the center point to the out ring. ஸோ ஒரு சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அவுட்டர் லேயர் பை லேயராக உங்களுக்கான கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் த
separated axis ஒவ்வொரு axis வைஸ் என்ன பண்ணும் x and y z axis 3D dimensional viewல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த radar chart உங்களுக்கு view ஆகும். Now the line connect value from the same series. ஸோ ஒரு லைன் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு சீரீஸை வந்து என்ன பண்ணும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த ரேடார் சார்ட் டயக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ஸ் பாயிண்ட் ஒரு சீரீஸ் ஆகும், அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் த ரெட் கலர் பாயிண்ட் அனதர் ஒன் சீரீஸ் ஆகும். என்ன இருக்குது உங்களுக்கான கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம்ஸை டிசைன் பண்ணியிருக்கு. கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம்ஸை த வேல்யூ ஆஃப் போர்ஷன்ஸ் வைஸ் என்னது உங்களுடைய சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸ். தட் மீன்ஸ் each data series is plotted along the separated axis from this center point. ஸோ சென்டர் பாயிண்ட் ஜீரோ ஆக்சிஸ் இருக்கு இல்லையா ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் பொசிஷன்லேருந்து உங்களுக்கான அடுத்த லெவலில் உங்களுக்கான செப்பரேட் ஆக்சிஸ் வைஸ் டிஃபைன் ஆகும். டிஃப்ரெண்ட் கலர் பேசிஸில் உங்களுக்கான கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை டிசைன் பண்ணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிசைனிஙடிசைனிங் ஃபார்ம். in first one is this types of chart is scatter chart. The first one types of chart is the scatter chart. So designing to make a designing is one by one. So marking the point is dotted line only. So chart area உங்களுக்கான left hand side, that means vertical axis values and horizontal axis also putting the value. X axisலையும் உங்களுக்கான values ரெப்ரசன்ட் பண்ணும், Y axisலையும் உங்களுக்கான values ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேட்டர் சார்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் ஸோ ஸ்கேட்டர் சார்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லெவலில் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். வித்தவுட் கனெக்ஷன் எனி லைன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூலேருந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூலேருந்து அடுத்த ஒன் சீரீஸ் ஆஃப் வேல்யூக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, no one connections of line. Okay. Then the points of x axis பார்த்தீங்கன்னா உங்களுக்கான values insert ஆயிருக்கு, y axis உங்களுக்கான values insert ஆயிருக்கு. Yes, this is the plot area, horizontal axis and vertical axisக்கான grid line options உங்களுக்கு available இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான scatter chart option. Then next one is the to changing the chart type. Next one options பாருங்க, நமக்கான pie chart options டிசைன் பண்ணுறோம். pie chart கான structures. Now show the pie chart structure. Sales wise பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிள் ஃபார்மில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது ஸ்லைசஸ் பேசிஸில் எல்லோ கலர், ப்ளூ கலர் அண்ட் தென் ரெட் கலர், லைட் ப்ரௌன் கலர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது ஒரே ஒரு சீரீஸ் ஆஃப் டேட்டா. தட் மீன்ஸ் சேல்ஸ் இன் இயர்ஸ் 1 ஒரே ஒரு சீரீஸை மட்டும் எடுத்துக்குது. எதில் உங்களுக்கான சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸில். ஓகேங்களா. தென் த பசில்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சிங்கிள் சீரீஸை மட்டும்தான் உங்களுக்கான டேட்டாஸாக எடுத்துக்குது. த பசில்ஸ் கார்ஸ், ட்ரக்ஸ் அண்டு டோல்ஸ் வேல்யூஸ் என்ன ஆகுது உங்களுக்கான சிங்கிள்ஸ் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சார்ட்டை டிசைன் பண்ணுது. திஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட் இஸ் த pie chart option. Next one you can go to change the another one types of chart. 3D surface chart. Now design the surface chart. 3D surface chart design பண்ணுறீங்க. The 3D surface chart option பார்த்தீங்கன்னா 3 dimensional view of data. ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 3 dimensional viewவில் உங்களுக்கு ஷோ ஆகும். தட் மீன்ஸ் எக்ஸ், ஒய் அண்டு இசட் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்ஃபேஸ் ஃப்ளோர் வியூ. தட் மீன்ஸ் டாப் ஃப்ளோர், பாட்டம் ஃப்ளோர் அண்ட் தென் அனதர் ஒன் பேக் வியூ. ஸோ இந்த மாதிரி வியூவில் என்ன மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா 3D டைமென்ஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சர்ஃபேஸ் சார்ட். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க 3D சர்ஃபேஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஏரியாவில் உங்களுக்கான ஹரிசாண்டல் கேட்டகரிஸ் அண்டு வெர்டிக்கல் வேல்யூஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு அசைனாக இருக்கும். இந்த இமேஜஸ் என்ன மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள் சார்ட்டோட வியூ. எஸ், 3D டைமென்ஷனலில் சர்ஃபேஸ் பிளேசஸில் உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் next one types of chart you can change. The next one types of chart is the toughness chart. Option. So இந்த toughness chart options the comparison the single unit மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனில் உங்களுக்கு வியூ ஆகும். அதே வியூ ஆஃப் ஆப்ஷன்ஸ் சர்க்கிள் பேசிஸில் சிங்கிள் அண்டு டபுள் வேல்யூஸாக உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா the toughness charts the relationship of the part of whole value.
ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை என்ன பண்ணியிருக்கோம், ஹோல் வேல்யூஸாக எடுத்துக்கிட்டு ரெண்டு கம்பேரிசன்ஸ்க்கு கொண்டு வரும். தட் மீன்ஸ் தட் த வேல்யூ ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் லிங்க். ஸோ இங்கே பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க் லேயர் உங்களுக்கு ஷோ ஆகுது, இன்னர் லேயர் அண்டு அவுட்டர் லேயர். தட் மீன்ஸ் இன்னர் ரிங் அண்டு அவுட்டர் ரிங் ஆப்ஷன்ஸில் இயர் 1 இன்னர் ரிங் ஆப்ஷனாகவும் இயர் 2 அவுட்டர் ரிங் ஆப்ஷன்ஸாகவும் உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, தட் மீன்ஸ் உங்களுக்கான பை சார்ட் வியூ ஆப்ஷன்ஸில் ஷோ ஆகும். இந்த பை சார்ட் வியூ ஆப்ஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூவில் உங்களுக்கான ஸ்லைஸ் என்ன மாதிரி ஷோ ஆகுனா, டிஃப்ரென்ஷியேஷன் போத் இயர் 1 அண்ட் இயர் 2 இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப்னட் சார்ட் ஆப்ஷன்ஸில். A toughness chart is the relationship of the part of the whole value. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் பஸ்ஸல்ஸ், கார்ஸ், ட்ரக் அண்டு டோல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ரிங் ஆஃப் பொசிஷன்ஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். சார் தர் ஒன் ஆர் மோர் ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் டிசைன் பண்ணோம் அப்படின்னா பை யூஸிங் திஸ் டஃப்னட் சார்ட். ஓகேங்களா? தென் next one I will change that next one types of chart. This is the area chart option. So next நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா சார்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஏரியா சார்ட் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி வியூவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர் வியூ. ஸோ உங்களுக்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் பேசிஸில் டிஃப்ரெண்ட் கலர் பொசிஷன்ஸில் உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தட் மீன்ஸ் சீரியஸ் ஒன் கலர்ஸ், தட் மீன்ஸ் ப்ளூ கலர் மார்க்கில் உங்களுக்கு அசைனாக இருக்கும். தென் செகண்ட் வியூவில் உங்களுக்கான ரெட் கலர் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது, சீரியஸ் 2 உங்களுக்கு அசைன் ஆகுது. திஸ் இஸ் த ஏரியா சார்ட். த சிமிலர் லைன் சார்ட் வியூவில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பட் ஸோ உங்களுக்கு லைன் சார்ட் பாயிண்ட்டில் என்ன இருக்கும், பாயிண்ட் ஆஃப் பொசிஷன்ஸை மட்டும் உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். பட் திஸ் த ஏரியா சார்ட் பொசிஷனில் த டேட்டா பாயிண்ட் மார்க் த நாட் டிஸ்பிளே அண்ட் ஏரியா beneath த லைன் ஃபில் வித் கலர். ஸோ அந்த லைன் ஃபில் பொசிஷன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, கலர்ஸ் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னதுன்னா உங்களுக்கான ஏரியா சார்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரேடார் சார்ட் ஆப்ஷன். ஸோ now go to select this radar chart option. ஸோ இந்த radar chart options நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த radar chart options பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்மில். ஸோ உங்களுக்கான ஆர்ஜின் பொசிஷனில் இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேசிஸில், தட் மீன்ஸ் ஈச் சீரியஸ் இஸ் பிளாட்டட் அலாங் த செப்பரேட் ஆக்சிஸ். ஸோ ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு செப்பரேட் ஆக்சிஸ் பேசிஸில் என்ன ஆகுது, உங்களுக்கு சென்டர் ஆஃப் பொசிஷனில் இருந்து பாயிண்ட் ஆஃப் ரிங்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். பாயிண்ட் ஆஃப் ரிங்ஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் ரிங்ஸ் என்ன மாதிரி வியூவில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்மேஷனில் உங்களுக்கு இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேடார் சார்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ரேடார் சார்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான கன்சென்ட்ரிக் வியூ ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ரிமைனிங் இருக்கிற சார்ட் டைப்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.